அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த காலை நேரத்திலே யோவான் 1 அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். உடனே பிலிப்பு ஆண்டவருக்கு பின் சென்றதை நாம் பார்க்கிறோம். நீ என்னோடு கூட வா, என்னை ஃபாலோ பண்ணு, என்னோடு கூட இரு என்று சொன்ன உடனே பிலிப்பு கீழ்ப்படுகிறார். பின்பு ஆத்மாதாயம் செய்கிறார். யோவான் 1:45 வாசிக்கிறோம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துரானுமாகிய இயேசுவை என்று ஆண்டவர் இயேசுவினிடத்திலே நாத்தான்வேலை அழைத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக நம்மை அழைக்கும்போது முழு மனதோடு கூட ஒப்பு கொடுத்து, முழு சிந்தையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து பின் செல்வோமானால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மோசேயை பாருங்கள். என்னாகமம் 12 அதிகாரம் 7வது வசனத்திலும் எபிரேயர் 3 அதிகாரம் 3வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆண்டவரை சாட்சி கொடுத்தார். என்னுடைய வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவன் என்று ஆண்டவரை சாட்சி கொடுத்தார். அவரை உண்மையாய் பின்பற்றினார். கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்தார். அவரையே சார்ந்து அவரையே முழுவதும் ஃபாலோ பண்ணினார். கர்த்தர் மோசேயினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போலவே கர்த்தர் நம்மை அழைக்கும்போது ஏதோ ஒரு காரியத்துக்காக இதை செய், இந்த ஊழியத்தை செய், இந்த காரியத்தை செய் என்று அழைக்கும்போது முழு மனதோடு கூட அர்ப்பணித்து செய்வோமானால் மிகுந்த நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரங்களிலே சிலரை பின்பற்றுவார்கள் மனிதர்கள். சில விசுவாச பிள்ளைகளே சில ஊழியக்காரங்களை சிலரை பின்பற்றுவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. சிலருடைய விசுவாசத்தை ஃபாலோ பண்ணுகிறது நல்லது. ஆனால் சில மனிதர்களை நாம் ஃபாலோ பண்ணும்போது எங்கேயாவது போய் பிரச்சனை வரும்போது முட்டிக்கிட்டு ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சா அதனால சோர்ந்து போயிடுவோம். எப்போவுமே இயேசு கிறிஸ்துவின் பின்பாக கடந்து போகும்போது, இயேசுவின் பின்னே நான் செல்ல துணிந்தேன், பின்னோக்கே நான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பின்பாக, அவருடைய அழைப்புக்கு பின்பாக அப்படியே நம்ம போக ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் மிக அருமையாய் நடத்தி நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு போவார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம் மனிதர்களை அல்ல, மற்ற சூழ்நிலைகளை அல்ல, அதை பின்பற்றாமல் இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்து ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தரிடத்திலே நன்மை பெற்றுக்கொள்ளலாம். சென்று ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவின் நல்ல தேவனை, பிலிப்பு அழைத்தவுடனே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தேவனை உம்மை பின்பற்றினதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நாங்களும் இந்த காலை நேரத்திலே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.